ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய சப்பாத்திக்கான சைட் டிஷ்ஷு பொட்டேட்டோ கறி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் தான், அதனால் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் ஏற்கனவே ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்கும்போதே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தோம், அதனால் அதை பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்ட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாமா. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷன். உருளைக்கிழங்கு யாருக்கு தாங்க பிடிக்காது, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.